ஹாய் கைஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒலாமா அப்படின்ற டூலை எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு ஒலாமானா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் கூகுளை ஓப்பன் பண்ணி ஒலாமா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஒலாமான்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. olama.com அதுதான் இந்த ஒலாமாவோட அஃபிஷியல் வெப்பேஜ். இந்த ஒலாமா சாஃப்ட்வேரை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட லோக்கல் லேப்டாப்லேயே எல்எல்எம் மாடல்ஸை ரன் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். அதாவது எல்எல்எம் மாடல் அப்படின்னா ChatGPT மாதிரியான ஏஐயை உங்களோட லோக்கல் லேப்டாப்லேயே இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிக்க முடியும். இதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் எதுவுமே தேவைப்படாது. ஸோ ஒலாமாவை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா ஓப்பன் சோர்ஸ் மாடலையும் இந்த இடத்துல மாடலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். ஸோ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, Qwen 2.5 கோடர் அப்படின்ற ஒரு லோக்கல் எல்எல்எம் மாடலை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை யார் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, அலிபாபா அவங்களோட மாடல் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோடர் 7B அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாடலை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாடலை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணி நம்ம லோக்கல் லேப்டாப்பில் ரன் பண்ண வைக்கிறது எல்லாமே பார்த்துக்கலாம். ஏன் நான் இந்த மாடலை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாடல் ஒரு 8GB ரேம் இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப்லேயே இது ரன் ஆகிற மாடல். ஸோ உங்களுக்கு ஒரு இன்டெல் i5 ப்ராசஸர் இருந்துச்சுன்னா போதும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு விபிஎஸ் சர்வர் வச்சுருக்கேன். ஸோ அந்த விபிஎஸ் சர்வருக்குள்ளே தான் இந்த மாடலை நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் விபிஎஸ் சர்வரோட எஸ்எஸ்ஹெச்சை நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ எஸ்ஹெச் போட்டுட்டு அதோட யூசர் நேம் ஐபியை போட்டிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ தென் என்னோடய சர்வர் பாஸ்வேர்டை நான் என்ட்ரு பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா இது ஒரு உபுண்டு விபிஎஸ் தான். ஸோ இதில் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்த உடனே, அதாவது நீங்கள் ஒரு விபிஎஸ் வச்சுருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு லினக்ஸ் வச்சுருக்கீங்க, அதில் புதுசாக சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணுன்னா sudo apt அப்டேட் அப்படின்ற இந்த கமெண்டை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு உங்களோட சர்வரை அப்டேட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களோட லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய லினக்ஸ் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கிளியர் பண்ணியாச்சு. கிளியர் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒலாமாவை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒலாமா வெப்சைட்டுக்கு திரும்ப போய்க்கிறேன். அதில் டவுன்லோட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் லினக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லினக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம சர்வர் லினக்ஸு. ஸோ இதில் ஒரு கமாண்ட் இருக்கும். அந்த கமாண்டை அப்படியே காப்பி பண்ணி ஜஸ்ட்டு நம்மளோட சர்வருக்குள்ளே எடுத்துகிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒலாமா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு 100% வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் கைஸ். ஏன்னா இது இன்ஸ்டால் ஆகணும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஒலாமாவை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு சர்வீஸாக. ஸோ அதெல்லாம் எப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒலாமா 100% இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளோட சர்வரில் ஜிபியூ எதுவுமே கிடையாது. ஸோ ஜிபியூ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும். ஸோ அது இல்லாதனால அங்கே உங்களுக்கு வார்னிங் மெசேஜ் வந்திருக்கும். ஜஸ்ட் அதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம மாடல் ஒரு சின்ன லெவல் குட்டி மாடல் தான். ஸோ அதுக்கு ஜிபியூலாம் தேவை கிடையாது. ஸோ அதனால் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒலாமாவை போயிட்டு ஒலாமா ரன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு சூடோ சர்வீஸ் ஒலாமா ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி போடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒலாமாவில் ரன் ஆகலை. இங்கே ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு 1 ஃபெயிலியர் அப்படின்னு வந்திருக்கு. ஒலாமா எனக்கு இன்ஆக்டிவாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இதை ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணுவோம். ஸோ சூடோ சர்வீஸ் ஒலாமா ஸ்டார்ட் அப்படின்னு போடுவோம். போட்டுட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒலாமா திரும்ப ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு, ஸ்டார்ட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு திரும்ப அந்த ஸ்டேட்டஸ் கமாண்டை போட்டு பார்த்துக்கலாம். ஸோ சேம் அதே தான், நம்மளுக்கு ஒலாமா ரன் ஆகலை. ஸோ சேம் ப்ராப்ளம் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இது என்னன்னா, நான் மேபி என்னோடய சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்னோடய சர்வரை நான் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு தென் நான் உங்களுக்கு இது ஸ்டேட்டஸ் ஆன் ஆகியிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சர்வர் நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் சூடோ சர்வீஸ் ஒலாமா ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ரன்னிங் அப்படின்ற நம்ம ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கும் வரணும். ஸோ வரலைன்னா உங்களோட சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண ஒலாமா தான் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கானு செக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஒலாமா -version அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம், வெர்ஷன்
ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒலாமாவோட வெர்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட வெர்ஷனை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கமாண்டை யூஸ் பண்ணி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒலாமாக்குள்ள நம்மளோட மாடலை வந்து லோட் பண்ணணும் கைஸ். ஸோ அந்த மாடல் வந்து லோட் பண்ணுறது தான் இப்போ நம்மளோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ எப்படி நீங்கள் வந்து ஒரு மாடல், அதாவது ஒலாமாவோட லோக்கல் மாடலை வந்து நம்ம இங்கே வந்து லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஒலாமாவோட அந்த வெப்பேஜில் போயிட்டு நம்ம லோக்கல் மாடலை வந்து எடுத்து நம்ம இங்கே வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம பண்ணிப்போம். என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒலாமா இப்போ நான் என்னோடய சர்வர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஒலாமா அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, sudo systemctl enable ஒலாமா அப்படின்ற இந்த கமாண்டை வந்து ரன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அப்போ தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒன்ஸ் என் சர்வர் ஷட் டவுன் ஆனாலோ இல்லை ரீஸ்டார்ட் பண்ணாலோ ஒலாமா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அதுக்கு தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம போயிட்டு மாடலை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஒலாமாவோட வெப்பேஜுக்கு வந்துட்டேன். ஸோ இதில் Qwen 2.5 கோடர் அப்படின்ற அந்த மாடல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு ப்ரீவியஸ்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நம்ம இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது 7B. அதனால் 7Bயை கிளிக் பண்ணால் இங்கே ஒரு கமாண்ட் இருக்கும் கைஸ். ஸோ இந்த கமாண்டை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கணும். ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட டெர்மினலில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த மாடல் வந்து உங்களோட லோக்கல் லேப்டாப், அதாவது உங்களோட லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, உங்களோட சர்வராக இருந்தாலும் சரி, ஸோ அதுக்குள்ளே இந்த மாடல் வந்து புல்லாக ஆரம்பிச்சிடும். அதாவது டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த மாடல் டவுன்லோட் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் கைஸ். இது வந்து நியர்லி 4.7 GB பக்கம் வருது. ஸோ இது வந்து நம்ம டவுன்லோட் ஆகட்டும். ஸோ டவுன்லோட் ஆன உடனே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் மூவ் பண்ணுவோம். ஓகே கைஸ், ஸோ இது வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கட்டும். அதே டைமில் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு கிட் பேஷ் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, ஹெச்டாப்பை வந்து இதில் ரன் பண்ணுவோம். ஸோ இந்த ஹெச்டாப் அப்படின்றது வந்து ஒரு டூல். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சிஸ்டமில் இருக்கக்கூடிய ப்ராசஸர், ரேம்லாம் வந்து எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்ணுற ஒரு டூல் தான் இது. ஸோ அதனால் நம்ம இது வந்து, அதாவது விண்டோஸில் டாஸ்க் மேனேஜர் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இந்த ஹெச்டாப்ன்ற ஒரு டூல். ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து 1 GB தான் ரேம் வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் இந்த மாடல் லோட் ஆனதுக்கப்புறம் என்னோடய ரேம் எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இந்த ரேம் வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக ஆரம்பிக்கும் கைஸ். நியர்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 GB வரைக்குமே போகலாம். ஸோ இந்த மாடல் வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சின்ன மாடல் தான் இந்த மாதிரியான குட்டி சர்வர்லலாம் ரன் பண்ணணும். இல்லை உங்ககிட்ட வந்து ஒரு 8 GB ரேம் தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த Qwen 2.5 கோடரை வந்து நீங்கள் ரன் பண்ணுங்கள். இதுவே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் கைஸ். இப்போ நீங்கள் பெரிய மாடல்லாம் போட்டிங்கன்னா உங்கள் லேப்டாப்போட கதை வந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து உங்கள் லேப்டாப்புக்கு என்ன மாடல், என்ன லோக்கல் எல்எல்எம் சப்போர்ட் ஆகுமோ அந்த லோக்கல் எல்எல்எம்மை உங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை நான் சர்வர் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த சர்வருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட மாடலை சூஸ் பண்ணி ரன் பண்ணுங்க கைஸ். ஓகேவா? ஏன்னா பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு இந்த லோக்கல் எல்எல்எம் ரன் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே ஓடும். ஸோ அதனால தான் ரேம் வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் ஆகும். அந்த லோக்கல் எல்எல்எம் வந்து உங்கள் லேப்டாப்போட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் ரெஸ்பான்ஸே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் போயிட்டு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் நான் அந்த எல்எல்எம்க்கு பண்ணுறேன் அப்படின்னா, அது எங்கே அந்த ChatGPT மாதிரி இந்த Qwen வந்து உங்கள் லேப்டாப்குள்ளே ஓடுறனால, ஸோ உங்களோட என்டையர் சிபியூவுமே அது ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ரன் ஆகும். உங்களதில் ஜிபியூ இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது அப்படின்னா அது வந்து சூப்பராகவே ரன் ஆகும் கைஸ். என்னத்தில் வந்து இந்த சர்வரில் கிராஃபிக்ஸ் கார்டு அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இது வந்து ஒரு 8 GB ரேம் இருக்கிற ஒரு 500 GB ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய ஒரு சர்வர் தான். ஸோ அதில் நான் சும்மா உங்களுக்கு இந்த ஒலாமா எப்படி யூஸ் ஆகுது, இந்த மாதிரி லோ பிசிலையுமே நம்மளால் ஒரு லோக்கல் எல்எல்எம் ரன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே பண்ணியிருக்கேன் கைஸ். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இன்னும் நிறைய ஒலாமாவை வந்து இப்போ நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோம்ல, சப்போஸ் உங்கள் லோக்கல் லேப்டாப்பில் அந்த ஒலாமா வேலை செய்யலை, ஒலாமா யூஸ் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட லேப்டாப் இல்லை அப்படின்னா, அதை எப்படி வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஒரு சர்வரை
இருக்குது, ஒரு சர்வர் இருக்குது கிட்டப்பில். ஸோ எப்படி வந்து கிட்டப்குள்ளேயே ஒலாமாவை ரன் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல போகிறேன் கைஸ். ஸோ அதனால் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒலாமா ரிலேட்டடான நீங்கள் ரிசர்ச் அண்டு லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒலாமா பற்றிலாம் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஒலாமாவில் நம்மளால் சாட் ஜிபிடியில் ஏபிஐ பை பண்ணுற மாதிரி இந்த ஒலாமாலேயே ஏபிஐயுமே க்ரியேட் பண்ணிக்க முடியும் கைஸ். அந்த ஏபிஐயை நம்மளோட ப்ராஜெக்ட்குள்ளே வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் போக போக வீடியோஸ் நான் போட போகிறேன். சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஒலாமா வந்து எங்கள் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னோட அந்த ரேம் இன்க்ரீஸ் ஆகிறத இந்த இடத்துல நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எப்படி மட்டும் இப்போ வந்து என் ரேம் எந்த அளவுக்கு ஃபுல் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். ஏன்னா பிகாஸ் இப்போ இந்த மாடல் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு என்னோடய லோக்கல், அதாவது என்னோடய சர்வருக்குள்ளே. இப்போ அங்கே பாருங்கள், அது லோடாக அங்கே வந்து ரேம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 2 GB போயிடுச்சு. அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள், தெரியுதா? இப்போ 3 GB போயிருக்கு பாருங்கள். 3 GB யூஸ் பண்ணிகிட்ருக்கு என்னோடய ரேமில் 3 GB யூஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ 4 எது வரைக்கும் போகுதுன்னு பார்ப்போம். 4 போயிடுச்சு. இன்னும் ஒலாமா இங்கே ஸ்டார்ட்டே ஆகலை. அங்கே பாருங்கள், லோட் ஆகிட்டு தான் இருக்குது. 4 போதா? 4க்கு அப்புறம் 5 போயிடுச்சு. 5 GB ரேம் வந்து யூஸ் பண்ணுது. மேபி எனக்கு தெரிஞ்சு 6 வரைக்கும் போயிட்டு நிற்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் கைஸ். ஓகே, ஆனால் இன்னமும் மாடல் வந்து அங்கே லோட் ஆகிட்டு தான் இருக்குது, உங்களுக்கு அங்கே பார்க்க முடியும். ஸோ லோடிங் சிம்பிள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 GB கிட்ட போயிட்டதுக்கப்புறமா இங்கே வந்து நம்மளுக்கு ப்ராம்ப்ட் என்ட்ரு பண்ணுற மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ நீங்கள் சிம்பிளாக இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஒரு ப்ராம்ப்டை இது கொடுக்க முடியும். பட் இது வந்து 6 GB ரேம் வந்து என்னோடய சர்வருக்குள்ளே வந்து யூஸ் பண்ணியிருக்கு கைஸ். நீங்கள் உங்களோட லோக்கல், அதாவது உங்களோட ஓன் லேப்டாப்பில் பண்ணாலும் இது வந்து ஒரு 6 GB வரைக்கும் ரேம் எடுக்கும். உங்கள் லேப்டாப் 8 GB இருக்குன்னா இந்த மாடலை நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ரைட் பைத்தான் ஃபார் லூப் கோட் பிரிண்ட் பிரிண்ட் என்ன பண்ணலாம், வெயிட், ஓகே, பிரிண்ட் நம்பர் 1 to 10 அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு ப்ராம்ப்டை மட்டும் சும்மா அனுப்புகிறேன். நீங்கள் இதுக்கு என்ன ப்ராம்ப்டெல்லாம் கொடுக்கலாம், நான் இந்த ப்ராம்ப்ட் அனுப்புகிறேன். பிகாஸ் இது வந்து ஒரு கோடர் மாடல், அதனால் இது வந்து கோடிங்லாம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இதை பண்ணுறேன். இப்போ அங்கே CPU பாருங்கள், 100% 4 கோர் CPU. இது 100% அது யூட்டிலைஸ் ஆகி இந்த இடத்துல உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சிரும். இப்போ எப்படி சாட் ஜிபிடி வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுமோ அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீமபிள் வேல உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து வரும் கைஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அது வந்து ஒரு பைத்தன் ஃபார் லூப் வந்து எழுதிட்டு அதை எப்படி ஒர்க் ஆகுதுன்றதையும் அது இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கிட்ட போயிட்டு வாட் இஸ் பைத்தான் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்போம். இப்போ திரும்ப பாருங்கள் என்னோடய CPU எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் ஆகுதுன்னு. ஃபுல்லாக 100% CPU ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள், அது எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கு, தெரியுதா? ஸோ இது மாதிரி உங்களோட லோக்கல் மிஷின்லேயே நீங்கள் வந்து ஒரு சாட் ஜிபிடி மாதிரி ஒரு ஏஐயை ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ இந்த ஒலாமா டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் கைஸ். இதுக்கு வந்து உங்களுக்கு இன்டர்நெட்டு எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஒலாமாவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து ரன் பண்ணி பார்த்துக்க முடியும். நீங்கள் அதுக்கிட்ட என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் அந்த மாடல்கிட்ட. ஸோ அதுக்கு இருக்கிற நாலேஜை வச்சு அது வந்து உங்களுக்கு ரீப்ளே பண்ணும். இன்னும் நிறைய இதெல்லாம் இருக்குது. அதாவது இப்போ இது வந்து 7B தான். இன்னும் நிறைய பெரிய மாடலுமே இருக்குது இந்த கோடர் மாடலில். ஸோ அதுவுமே யூஸ் பண்ணிங்கன்னா இது நல்லா தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். பட் இவனே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்கான், தெரியுதா? இங்கே பாருங்கள், பைத்தன் வாட் இஸ் பைத்தன் தான் கேட்டேன், அது பாட்டுக்கிட்டு நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு இன்னமும். ஓகே, இப்போ தான் முடிச்சிருக்கே அது. ஓகே, பைத்தன்னா என்ன, பைத்தன் என்னென்ன எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான மிஷின் லேர்னிங் லைப்ரரிஸ்லாம் பைத்தனில் இருக்குது அப்படின்றலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. பட் என்னோடய ரேம் வந்து பார்த்திங்கன்னா 6 GB யூஸ் பண்ணுறேன். ப்ராசஸை முடித்ததுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் எதுவும் இருக்காது. ஸோ அது வந்து பேக்கு நார்மலாக மாறிடும், புரியுதா? பட் ஆனால் ரேமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடல் வந்து லோடடாகவே இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் லோட் பண்ணிட்டீங்கன்னா அது ரேமில் லோட் ஆகிடும். ஓகேவா? ரேமில் லோட் ஆகிடும். ரேமில் லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை எப்போ வேணாலும் நீங்கள் அதை ரன் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ராம்ப்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம சப்போஸ் இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறது, இந்த ஒலாமாவில் இந்த மாடல் ரன் ஆகுதா, என்னென்ன மாடல்ஸ் ரன் ஆகுது, என்னென்ன மாடல் ரன் ஆகலை அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து
ஒலாமாவோட கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்பில் உங்களுக்கு பேசிக்காக எஸ்டாப் அப்படின்னாலே என்னென்னா நிறைய ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ் ஓடுதோ அதெல்லாம் காட்டும். சரி ஓகே கைஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு விண்டோ வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு விண்டோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த விண்டோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு திரும்ப இந்த சர்வர் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு ஒலாமாவோட கமாண்ட்ஸ் என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குது, ஸோ அந்த கமாண்ட்ஸை யூஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு என்னெல்லாம் ஒலாமாலேருந்து கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ப்ரீவியஸாக நம்ம ஒலாமா ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டேட்டஸை பார்க்குறது, ஒலாமாவை எனபிள் பண்ணுற கமாண்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒலாமா பிஎஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன மாடல் கரண்ட்டாக ரன் ஆகிட்டுருக்கு, அதாவது என்ன ஏஐ மாடல் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்றது இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ அங்கே பாருங்கள் Qwen 2.5 கோடர் வந்து ரன் ஆகுது அப்படின்னு. ஸோ இப்போ இந்த மாடலில் அதே மாதிரி என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது உங்கள் லேப்டாப்பில், அதாவது உங்கள் சிஸ்டம்குள்ளே என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, உங்கள் சர்வருக்குள்ளே என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ண மாடல்ஸ்லாம் பார்க்கணுன்னா ஒலாமா லிஸ்ட் அப்படின்ற இந்த கமாண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஷோ பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோடர் இருக்குது, தென் அது வந்து அதோட சைஸ் வந்து 4.7 GB அப்படின்றதெல்லாம் காட்டுது. புரியுதா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒலாமாவோட கமாண்ட்ஸ் இருக்கும். இது வந்து சிமிலர் டு டாக்கர் கமாண்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது கைஸ். ஸோ அதனால் உங்களுக்கு டாக்கர்லாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒலாமாவை ஈஸியாக இது பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே ஒலாமா ஸ்டாப் அப்படின்ற இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரன் ஆகுதுல்ல, அதாவது ஒலாமா பிஎஸ் போட்டு பார்த்தோம்ல, ஸோ இதில் ஒலாமா அதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா Qwen 3.5 கோடர் வந்து ரன் பண்ணுறோம்ல, ஸோ அதை வந்து நம்ம இப்போது ஸ்டாப் பண்ணலாம். ஸோ அதனால் அதோட நேமை அங்கேருந்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒலாமா வந்து ஸ்டாப் ஆகிருக்கும் கைஸ். இதிலேருந்து நம்ம வந்து எக்ஸிட் ஆகிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் பாயின்னு கொடுத்திங்கன்னா வெளியே வந்துடும். ஓகே. ஸோ இப்போ வந்து கிளியர் பண்ணிப்போம். கிளியர் பண்ணிவிட்டு இப்போ அது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. புரியுதா? அதாவது நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அந்த ஸ்டாப்புன்ற கமாண்டை யூஸ் பண்ணி. இப்போ நான் பிஎஸ் பண்ணி பார்க்குறேன், எனக்கு கரண்ட்டாக எந்த மாடலும் இந்த இடத்துல லோட் ஆகலை. தெரியுதா? ஸோ நான் ஃபஸ்ட்டு பிஎஸ் பண்ணும்போது வந்துச்சு, இப்போ வரல. பட் லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த மாடல் இந்த இடத்துல இருக்கும். புரியுதா? ஸோ இப்போது இந்த பிஎஸ் கமாண்டும் இந்த லிஸ்ட் கமாண்டும் அதே மாதிரி என்னோடய ரேம் பாருங்கள். ஸோ நான் மாடலில் வந்து ஸ்டாப் பண்ணனால இப்போ ரேம் வந்து ஃப்ரீயாகவே இருக்கும். புரியுதா? 1 GB கிட்ட பழைய மாதிரி 1 GB தான் யூஸ் ஆகிட்டுருக்கு. தெரியுதா? ஃபஸ்ட்டு 6 GB இது இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப வந்து நம்ம இந்த ஒலாமா ரன் அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்குது. இப்போ இந்த ஒலாமா ரன்னுன்ற கமாண்டில் நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மாடல், அதனால் டேரெக்டாக அந்த மாடலோட நேமை மட்டும் இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம் கைஸ். ஸோ அதுக்கு இப்போது 2 டெர்மினல் மட்டும் வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம நிறைய அப்படியே கொசன்னு இருக்கனால. ஸோ அதனால் இப்படி வச்சுப்போம். ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் ஒலாமா ரன் அப்படின்னு போட்டுட்டு இப்போ அந்த மாடலோட நேமை திரும்ப இங்கே கொடுத்துட்டா திரும்ப வந்து இந்த ஒலாமா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் புதுசாக ஃபுல்லாக ஆகாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம்ல. இங்கே ஒலாமா ஸ்டார்ட் ஆகி அங்கே ரேம் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரேம் வந்து ஃபுல்லாக ஆரம்பிச்சிடும். அங்கே பாருங்கள் ரேம் வந்து லோட் ஆகுது பாருங்கள். 2 GB போயிருக்கு, அப்படியே 3 GB, அப்படியே 4 GB, 5 GB, 6 GB வரைக்கும் இந்த இது வந்து இந்த மாடல் வந்து யூஸ் பண்ணுது கரெக்டாக நம்ம ரேமை. ஸோ அதனால் இது வந்து அந்த மாதிரி லோடாக ஆரம்பிச்சிரும் கைஸ். இப்போ வந்து பாருங்கள் ஃபுல்லாக அது வந்து லோட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு இங்கே வந்து ப்ராம்ப்ட் அடிக்கிற விண்டோவே ஓப்பன் ஆகும். புரியுதா? ஒன்ஸ் நீங்கள் ஒரு மாடலை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அந்த மாடலை நம்ம வந்து டவுன்லோட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அந்த மாடல் நம்ம லேப்டாப்லேயே இருக்கும், இல்லை உங்கள் சர்வருக்குள்ளேயே இருக்கும். நீங்கள் போயிட்டு அதை ஜஸ்ட்டு ரன், அதாவது ஒலாமா ரன் அந்த மாடலோட நேமை கொடுத்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ இது ரன் ஆனதுக்கப்புறமா ரேமில் வந்து இது எப்பயுமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் இதுக்கு ப்ராம்ப்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரேம்லேருந்து அது ரிமூவ் ஆகிடும் கைஸ். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து இது லோட் ஆகுது, லோட் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். ஓகே, மேபி அதே மாதிரி இன்னும் 5 GB தான் லோட் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 6 GB வரைக்கும் இது லோட் ஆகும் கைஸ். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 GB வந்தோடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் அ மெசேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இதில் போயிட்டு திரும்ப என்ன கேள்வி வேணாலும் நீங்கள் வந்து இதுக்கு கேட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே போயிட்டு சும்மா ஹாய் அப்படின்னு அனுப்புகிறேன். இப்போ வந்து அதுவே ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஹலோ, ஹவு கேன் ஐ அசிஸ்ட் யூ டுடே அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து அது சொல்லுது.
புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து இங்க ஒலாமாவ யூஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்லாஷ் பாய்ன்னு போட்டிங்கன்னா, நீங்க வெளிய வந்துருவீங்க. பட் ரேம்ல அது லோட் ஆயிட்டே தான் இருக்கும் கைஸ். ஓகேவா? ரேம்ல வந்து அது லோட் ஆயிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்க இங்க ஒலாமா பிஎஸ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அ அதாவது அந்த கோடர் வந்து ரன் ஆகுறது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம திரும்ப ஸ்டாப் கமாண்ட யூஸ் பண்ணி இத வந்து ஸ்டாப்லாம் பண்ணிக்கலாம். லிஸ்ட் கமாண்ட்ல என்னென்ன ஒலாமா மாடல்ஸ் இருக்கு அப்படின்றது, அதாவது லோக்கல் மாடல்ஸ் நீங்க என்னலாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அது எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் ஒலாமாவோட ஒரு பேசிக் கமாண்ட்ஸ். ஸோ இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க காய்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் அட்வான்ஸ்டான கான்செப்ட் எல்லாம் பார்க்கலாம்.